எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மாடு கன்று போட்டுருக்கு. இது பால். இந்த பால் எடுத்துகிட்டு கறந்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இது பால் கோப்பா செஞ்சிடலாம் சிம்பாலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாயில் தான் செய்யணும். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து இந்த பால் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் சைட்லலாம் நல்லா கட்டியாகும் சீம்பால். இது பால். பாலில் நம்ம கேக் செய்யலாம். ரெண்டாவது பாலில் வந்து அதிலும் நம்ம அல்வா பதத்துக்கு செய்யலாம். சீம்பால் இருந்தால் 3 வெரைட்டி செய்யலாங்க சீம்பாலில். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பர்டிக்காக வந்துடுச்சு பாருங்க, நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். தண்ணி ஃபுல்லாக சுண்டின பின்னாடி நம்ம சர்க்கரை இல்லை வெல்லம், ஏலக்காய் வேணுமானா நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நம்ம இனிப்புக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். அது சூப்பராக வந்துடுச்சு. தண்ணி பூரா சுண்டி வந்துடுச்சுங்க. சீம்பால் வந்து நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே கறந்துட்டு வந்து அப்படியே செய்யணும். அப்போ தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு வராது. எல்லாம் சுண்டிடுச்சு. பால்கோவா டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து வெல்லம் போட்டுடலாம். நாங்கள் எப்போவுமே பால் கறந்து இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கிட்ட வச்சு படித்து தான் சாப்பிடுவோம். அதனால தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து சாமிக்கிட்ட இதை வச்சு செஞ்சு படித்து பூஜை செய்யணும். அதனால் இப்போ வந்து நமக்கு இனிப்புக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ வெல்லம் போட்டுடலாம். நான் வந்து வெல்லம் தான் போட போகிறேன், சர்க்கரை போடல. சீம்பால் போன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை, க்ளீனாக சுண்டிச்சு வரும். இப்போ வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சீம்பால் பிடிக்கும் அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க, பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சீம்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சீம்பால் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.